இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் அடங்கமரு டிசம்பர் 21 முதல் உங்களுக்கு வரப்போறதா சொல்லி ஜனவரி 10ஆம் தேதியே பேட்டையும் விஸ்வாசமும் ஒரே டைம்ல வரப்போகுது. ஆனா விஸ்வாசம் படத்துக்கு இன்னும் டீசரும் வரல, ட்ரைலரும் வரல. ஃபைனலா எடிட்டர் ரூபனே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ட்ரைலரை கட் பண்ணும்போது எடிட் ஷூட்ல எடுத்த போட்டோஸையும் ஷேர் பண்ணிருக்காரு. அதுவும் என்ன மாதிரி ட்ரைலர் அவர் கட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, தரமான கொலமாசான ஒரு ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்கதா ட்வீட் போட்டிருக்காரு. ஆந்தி வேலை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டீசர் தான் ஃபர்ஸ்ட் வரும் விஸ்வாசத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா டீசர் அவங்க விடவே இல்லை. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை பேட்ட படத்துடைய ட்ரைலரை பார்த்து அதுக்கு எதுக்கு மோனியா இன்னொரு ட்ரைலர் கட் பண்ணியிருக்காங்களோ என்னமோ, அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படியாப்பட்ட ஒரு ட்ரைலர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம் லைன்ல இருக்க சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது எண்டில் பஞ்சி டயலாக் 3-4 வச்சு சதற வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எனிவே ட்ரைலர் வரும்போது நம்ம கெஸ் பண்ண விஷயம்லாம் கரெக்டாக அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு விஸ்வாசம் ட்ரைலருக்கு வெயிட் பண்றீங்க? கொலமாஸ் ட்ரைலர் ஆன் தி வே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு எடிட்டர் ரூபன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல அப்டேட்டட் நியூஸ்க்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுமே விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. அதுல 20 பேரை அனுப்பி வச்சேன், எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு டயலாக் வருது. இந்த டயலாக்லயே தலைவருடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் இருக்க போகுதுன்னு தெரியுது. இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம்.